ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து ஹெட்லைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா BS6. இது வந்து கம்பெனிலே நம்மளுக்கு வந்து ஹெட்லைட்டோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெட்லைட்டோட பவர் வந்து தருவாங்க. இப்போ நம்ம அந்த 35 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பவர் நம்மளுக்கு வெளிச்சம் வந்து இருக்காது. இப்போ நம்ம அந்த லைட்டை வந்து நம்ம இப்போ வந்து மாடிஃபை பண்ணி 45 வாட்ஸாக வந்து நம்ம அந்த லைட்டோடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் வர டேமேஜாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த லைட்டை வந்து நம்ம பார்த்துலாம். இதுதான் நம்ம அந்த 45 வாட்ஸுக்கான ஹாலஜன் லைட்டு. இப்போ இந்த லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 10mm T ஒன்று, 12mm வந்து டபுள் ஹேண்ட் ஒன்று. இது இருந்தால் போதும். நம்ம வந்து இந்த ஹெட்லைட்டையும் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இண்டிகேட்டரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெண்டு சைடில் இருக்கிற நான் 10mm டீயை வச்சு நான் அந்த 10mm போல்ட்டை வந்து நான் இப்போ வந்து அவுத்துட்டு வந்து நம்ம இப்போ இந்த டூமை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி வெளியே ஏற்றினா நம்மளுக்கு அந்த வைசர் வந்து கரெக்டாக வெளியே வந்துடும். வெளியே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு உள்ள அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கான 10mm போல்ட் வந்து தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயரிங்லாம் வந்து நம்ம இப்போ அவுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒயரிங். அந்தந்த ஒயர் கலர் கோடுக்கு அந்தந்த ஒயரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதேமாதிரி நம்ம கொடுத்துடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இண்டிகேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம வந்து வண்டியோட டூம்லேருந்து இப்போ 10mm போட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பழைய இண்டிகேட்டர் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு புது இண்டிகேட்டரை வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான குவாலிட்டிக்கான இண்டிகேட்டர் தான் இது. இதை நம்ம பார்த்திங்கன்னா அதேமாதிரி வச்சு நம்ம 10mm போல்ட் போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஹெட்லைட் டூம் வந்து ஆகணும். டூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12mm 2 போல்ட் வரும், ரெண்டு சைடும் லெஃப்ட் ரைட்டு. இப்போ நான் அதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஷேக் பண்ணி நம்ம ஃபார்வர்டில் ஏற்றுனா நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் டூமோடு வந்துடும். அது பின்னாடி ஒரு 3 பின் ஒரு பின் வரும், அதை பிடிங்கிட்டு அது லப்பர் வரும், அதை பிடிங்கிட்டுனா இப்போ நம்ம இந்த கிளிப்பை வந்து நம்ம அந்த லைட்டு கிளிப்பை வந்து நம்ம இப்போ ரைட் சைடில் உள்ளே ப்ரெஸ் பண்ணி தள்ளலாம். அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு லைட் வந்து வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் லைட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து புது பல்ப் வச்சு நான் அந்த கிளிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரைட் சைடில் உள்ள தள்ளனா வந்து லாக் ஆகிடும். அதேமாதிரி ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு தள்ளனா அது வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ அதேமாதிரி நம்ம லப்பர் வச்சு அந்த 3 பின் ப்ளக்கை வந்து போட்டு டூமை வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் வந்து எரியுதான் இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டூமை வந்து மறுபடியும் வந்து போடணும். இப்போ வந்து நான் லைட் செக் பண்ணுறேன், ஐபிஎம் லோபிஎம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக எரியுது. இப்போ வந்து நம்ம டூம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒயரிங் வந்து அதனுடைய கலர் கோடில் அதே பின்னில் வந்து நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த 10mm போல்ட்டை ஃபைனலாக டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லைட்டு இப்போ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 45 வாட்ஸ்க்கான நம்ம லைட்டை வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து மாற்றியாச்சு. இப்போ அது வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னா நம்ம செக் பண்ணிடலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக ஒரு டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. இது வந்து கூடுதல் 10 வாட்ஸ்க்கான லைட் இது. இது போட்டிங்கன்னா வண்டி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே அடிக்கும் எல்இடி லைட்டோட. எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து நிறைய சாப்பிடும். இது வந்து வண்டியிலே அந்த இன்ஜின்லேயே காயிலேருந்தே வர கரண்ட்லேயே எரியும். பவரும் கொஞ்சம் ஒரு மீடியமாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.